ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்னி கிச்சன். ஹர்னி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா பொட்டேட்டோ சீஸ் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம 3 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ் எடுத்துருக்கோம், 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் சோள மாவு, தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுக்கணும். இப்போ மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு கூட பிரெட் கிராம் 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, உப்பு தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லாம் அப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கணும். உருண்டை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கணும். இப்படி விரிச்சுட்டு நம்ம சீஸ் இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுருக்கோம். உருண்டை பண்ணி வச்சுருக்கிற சீஸை இந்த விரிச்சு விட்டுருக்கிற உருளைக்கிழங்கோடு அப்படி வச்சு நம்ம அப்படி நல்லா ஊற்றி விட்டுருவோம். சரி, எல்லா பொட்டேட்டோவையும் நம்ம சீஸ் வச்சு செஞ்சுட்டோம். இப்போ நம்ம 2 ஸ்பூன் சோள மாவு எடுத்துக்கிறோம், 2 ஸ்பூன் மைதா மாவு. இதை கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இதில் இப்படி நல்லா டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்க முடியும். ரொம்ப பிரெட் கிரம்ஸ் இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா உதுத்துட்டு இந்த மாதிரி இருக்கணும். அப்போ இல்லைன்னா எண்ணெயில் ஒரு மாதிரி தீஞ்சு கருகிடும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பொட்டேட்டோ பாலை ஒன்றா போட்டு பொரிச்செடுக்க போகிறோம். ப்ரௌன் கலரில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். கோல்டன் கலரில் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கோல்டன் கலரில் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கணும். சூப்பராக இருந்துச்சு, எம்மியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.